மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்துல இந்த 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வை இருந்து, அந்த பார்வையை சூரியன், புதன், ராகு, செவ்வாய் இவங்கெல்லாம் பெறுறது ரொம்ப சிறப்பு. 9ல இருந்து சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கு வரார். 10ல சுக்கிரன் சனி சேர்ந்து இருக்கும்போது தொழில்ல நஷ்டம் அடைந்திருந்தாலும், வேலை போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும், படிப்பு பாதியில தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் சரியாக போகிறது. அதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்றது அர்த்தம். நீங்க அப்படியே முகம் மலரும்படியான ஒரு நியூஸ் கேட்பீங்க. ஒரு செய்தி உங்களுக்கு வரும். அது மெயிலா இருக்கலாம், மெசேஜா இருக்கலாம், வாட்ஸ்அப் மெசேஜா இருக்கலாம். அது உங்களுக்கு கிடைக்கும். யார்ட்டயாவது இப்போ ஹெல்ப் கேட்குறீங்கன்னா அவங்க சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆர்வம் இருக்கு. பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல நீங்க பெற்றோருடைய ஒரு இதுல பண்ணிட்டீங்க. அடுத்து காலேஜ் போகணும். அப்ப யாராவது ஹெல்ப் பண்ணாதான் முடியும்னா தைரியமா நீங்க போய் பெரிய மனிதர்கிட்ட உதவி கேட்கலாம். நான் படிக்க போறேன், என்னை படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்வாங்க. அதே போல வேலை போனவங்க சொந்தக்காரங்க கிட்ட நீங்க இது போல எனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்வாங்க. கணவனுக்கு மனைவியாலையும், மனைவிக்கு கணவனாலையும் வேலை கிடைக்கிறது. கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கிறது, ஒரு உதவி கிடைக்கிறது. இதெல்லாம் அனுகூலமா இருக்கிறது. ஆனா இந்த இடத்துலலாம் நீங்க கொஞ்சம் ஈகோ பார்க்காம, நான் என்னோட சுய புத்தியில, சுய உழைப்புல தான் வருவேன்னு பார்க்காம, கொஞ்சம் இறங்கி கேட்டீங்கன்னா, அந்த உதவிகள்லாம் கிடைக்கும். அத கொண்டு நீங்க நல்லா இருக்கலாம். எதிர்காலத்துல அவங்களுக்கே கூட 10 மடங்கு திரும்ப செய்வீங்க.